எல்லாருக்கும் ஆசை வரும், நம்மளும் டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னா. ஆனால் அது சாதாரண வேலை இல்லை. எல்லா கிராஃப்டையும் தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா ஒரு கதை எழுதிட்டா மட்டும் டைரக்டர் ஆகிட முடியாது. அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது மொத்தமாக தெரியணும். அது இந்த டைட்டிலில் ப்ரோமோவில் அவரோட டேஸ்ட்டில் தெரியுது. அந்த ஃபிலிம் ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு டிரெக்டராக. அண்ட் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டிரெக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்குது, கார்த்தி சாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கும் ஆசை இருக்குன்னு தெரியும் சார். அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க நீங்கள். அண்ட் அடுத்த ஜென்ரேஷனில் செட்டில் நான் டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்குது பார்க்குறது நான் மணிகண்டன் பார்க்குறேன். நான் அவர் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆகணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் டைரக்டர் ஆகும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் இது, நம்மளால் முடியாத நம்ம ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்றது. அண்ட் அடுத்து இந்த ஃபிலிம் காக்கி ஸ்குவாட், நல்ல டீசர், ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டீசர். அண்ட் கண்ணா ரவி அவரோட மண்டேலா, குருதி ஆட்டம் அண்ட் இப்போது கூலி வரைக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து ரசிச்சிட்டே இருக்கேன். அதில் ஒரு என்னமோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. மண்டேலால் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். இந்த படத்துலேயும் அந்த இன்டென்சிட்டி இருக்குது. அண்ட் படத்தோட டைரக்டர் சக்தி, அவரும் எனக்கு தெரியும், ஏற்கனவே 3 படம் எடுத்திருக்காரு. அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு, படமும் டைரக்ட் பண்ணுறாரு. எந்த டைமில் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறான்னு தெரியல. அண்ட் இந்த என்டையர் காக்கி ஸ்குவாட் டீமுக்கும் என்னோடய விஷஸ்.